வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வெயில் குளிர் மழையில இருந்தும் தன்னோட தலையை பாதுகாக்கிறதுக்கும் யூஸ் ஆகுறது தொப்பி, அதாவது கேப். அதை பத்தின 12 தக்கரான தகவல்கள் உங்களுக்காக. தொப்பி எவ்வளவு மிகப்பெரிய பழமையான ஒண்ணு அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்றத தேர்ச்சு கல்லறையில ஒரு ஓவியத்துல நம்மளால பார்க்க முடியும். ஒரு மனுஷன் வைக்கோலை வச்சு தொப்பி யூஸ் பண்ணி அதை பயன்படுத்துற மாதிரி அதுல பெயிண்டிங் இருக்கும். சோ எந்த அளவுக்கு பழமையானதுன்னு பாத்துங்க. பண்டைய கிரேக்கத்திலையும் ரோம்லயும் விடுதலையான அடிமைகள் கூம்பு வடிவிலான ஒரு தொப்பியை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேரு பிரெகியன். இது ரொம்ப பழமையான தொப்பிங்க. அதாவது இப்போ நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா யூஸ் பண்ற தொப்பி, அப்புறம் புள்ளிங்கெல்லாம் யூஸ் பண்றாங்களா, அந்த தொப்பியோட கொள்ளு தாத்தா இதுதான். கிரேக்கத்தோட பெட்டாசோஸ் அப்படின்ற தொப்பி தான் நமக்கு அந்த ஷேடோ கொடுக்கிற பார்டரை வச்சு ரெடியான முதல் தொப்பி. இந்த தொப்பி இல்லைன்னா நம்மளாம் நேரம் கறிக்கட்டையா ஆயிருப்போம். பண்டைய காலத்துல பெண்கள் முகத்திரை அப்புறம் தொப்பி மாதிரியான வடிவமைப்புல நிறையவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா 16th செஞ்சுரியில பாத்தீங்கன்னா நம்ம ஆண்கள் யூஸ் பண்ற மாதிரி தொப்பிகள் எல்லாம் அவங்களும் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ பண்டைய காலத்துல இருந்தே நம்மளும் அவங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கோம். 19th செஞ்சுரியில பெண்கள் பாத்தீங்கன்னா பானட் அப்படின்ற ஒரு வகையான தொப்பியை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த தொப்பியோட டெவலப்மெண்ட் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போச்சுன்னே சொல்லலாம். அதுல இறகு வைக்கிறது, பூ டிசைன் வைக்கிறது, அப்புறம் ஜல்லட துணியால அதை டிசைன் பண்றதுன்னு அந்த இயர் எண்டுக்குள்ள நிறைய வெரைட்டிஸ்ல தொப்பிகள் வர ஆரம்பிச்சிருச்சு. 1930s மிடில் பாத்தீங்கன்னா பெண்கள் தங்களோட ஹேரை ஷார்ட் ஹேரா வெட்டிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஹெல்மெட் மாதிரி தன்னோட தலையை ஃபுல்லா கவர் பண்ற தொப்பிகளையும் அவங்க அதிக அளவுல யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்ம ஊர்ல நம்ம எல்லாம் மொட்டை அடிச்சாதான் ஃபுல்லா தலையை கவர் பண்ணிட்டு சுத்துவோம். மழைக்காலங்கள்ல கொரியால யூஸ் பண்ற பாரம்பரியமான தொப்பி. இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ்னா 1392ல இருந்து 19th செஞ்சுரி வரைக்கும் பெரும்பாலான பெண்கள் இதை யூஸ் பண்ணிருக்காங்க. 13வது இருந்து 19வது செஞ்சுரி வரைக்கும் பாரம்பரியமான தொப்பி. முன்பக்கத்துல பார்டர் வச்சு இல்ல பார்டர் இல்லாத அந்த தொப்பிகளுக்கு பேரு பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொப்பிகளை ஒரு காலகட்டத்தில் ஸ்கூல் பசங்க எல்லாம் ரொம்பவே விரும்பினாங்க. ஏன்னா இதுல முன்பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த விசிறி மாதிரியான ஒரு அமைப்பை வச்சிருப்பாங்க. நாங்களும் இந்த விசிறி மாதிரியான அமைப்பு வச்ச தொப்பியை போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள பயங்கரமா சுத்தி இருக்கோம். பாஸ் ஆஃப் த பிளைன் இந்த வகையான தொப்பியை எல்லா சீசன்லயும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இது ரொம்ப வெயிட் கம்மியா இருக்கும். இதை டிசைன் பண்ணவர் ஜான் ஸ்டெட்சன் அப்படின்றவர். இதை ராஜ பரம்பரையில் இருக்கிறவங்க தான் அதிக அளவுல யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம கிட்ட கண்டிப்பா இருக்கணுமே. பெரே இந்த வகையான தொப்பி ரொம்ப சாஃப்டான உள்ளன்ல செஞ்சிருப்பாங்க. இதை ஃபர்ஸ்ட் செஞ்சது பிரான்ஸ்ல தான் பண்ணிருக்காங்க. இந்த உள்ளன் பாத்தீங்கன்னா வட்ட வடிவத்துல அழகா அமுக்குன மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க. ரொம்ப தட்டையா இருக்கும். பேஸ்பால் கேப் இந்த வகையான கேப்பை தான் நம்ம 90% யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 1860ல புருக்லின் எக்ஸசியர்ஸ் அப்படின்ற அந்த பேஸ்பால் டீம் வெயிலுக்காக இந்த மாதிரியான ஒரு கேப்பை டிசைன் பண்ணி அவங்களே யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுல நிறைய சேஞ்சஸ் இப்ப நம்ம யூஸ் பண்ற மாதிரியான கேப்ஸ் வந்துருச்சு. ஆஸ்காட் கேப் இது ரொம்ப கடினமா இருக்கும். ஆண்கள் தான் இதை அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. 1920 இந்த செஞ்சுரிஸ்ல பாத்தீங்கன்னா இந்த வகையான தொப்பி அதிகமா புழக்கத்துல இருந்திருக்கு. குறிப்பா துப்பறிவாளர்கள் இந்த மாதிரியான தொப்பியை தான் யூஸ் பண்ணுவாங்களாம். 1900 அந்த பீரியட்ல இருந்து இப்போ வரைக்கும் இந்த மாதிரியான தொப்பி நிறையவே புழக்கத்துல இருக்கு. நம்மளும் ஒரு தொப்பி வாங்கி துப்பறிவாளனா மாறிடுவோமா? ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் ஜேடி.